இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 9ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி, ஷஷ்டி திதி தேய்பிறை. ரொம்ப முக்கியமான திதிகளில் சஷ்டி திதி. முருகப்பெருமான மனசார நீங்கள் வணங்கக்கூடிய திதி. சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு செய்ய செய்ய ஒன்றும் இல்லை. இன்றைய நாள் சஷ்டிங்கிறது தான். இன்றைய நாள் மத்தியானம் விரதம் இருங்க. இன்னைக்கு ஆரம்பித்து 6 செவ்வாய்க்கிழமை இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 6வது செவ்வாய்க்கிழமை ஒரு 6 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான தான தர்மங்கள் பண்ணி நீங்கள் அவங்கள மனசார சங்கல்பம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது நிறைவேறும். மெயினாக சொன்னால் கேஸு முடியும். யாருக்கா ரொம்ப நாளாக கேஸ் ஓடிட்டு இருக்குன்னா சஷ்டி விரதம் பண்ணிங்கன்னா கேஸ் முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய பகை ஓடிட்டு இருந்தால் அந்த பகை முடியும். அதுக்கும் மேலே விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை பிராப்தம் ஏற்படும். யார் வேணால் பண்ணலாம். சஷ்டி திதிக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமை, பலன், விசேஷமான பலன்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. மனசு கொஞ்சமாக குழப்பத்தை கொடுக்கும். ஓவராக குழம்பாது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். பொதுவாக சனி சந்திரனை பார்க்கும்போது நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்மளை பற்றி தான் 10 இடத்துல பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். உங்களை பற்றி தான் இன்றைய நாள் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ யூ ஆர் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய பற்றி தான் பேசுவாங்க. நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய பிராப்தம். உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக நான் சொல்கிறது பெண்களுக்கு அற்புதமாக இருக்கு இன்றைய நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்யுங்க. கிரே கலர் யூஸ் பண்ணுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் அமையக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடிய அந்த ஹோம் லோன், வீட்டிற்கான கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சனி பார்வையில் இருக்கும்போது சுப விரயங்கள் ஏற்படும். அது பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால கடன் அடையக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அருமையான நாள்னு சொல்லலாம். உங்கள் மனசுக்கு என்ன இனிமை தருகிறதோ, சந்தோஷம் தருகிறதோ, மனசுக்கு என்ன குளிர்ச்சி தருகிறதோ அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அலமேலும் மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். வெற்றியை நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய, திட்டம் தீட்டி ஜெயிக்கக்கூடிய நாள்னு சொன்னால் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வியூகம் வகித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். அதுலேயே சந்திரன் தொடர்பு வருகிறது. சனி பார்வையில் இருக்கும்போது அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறது உங்கள் அம்மா சொல்லுவாங்க. தாயார் சொன்னபடி இன்றைய நாள் நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் இருக்குது. வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாள். ஒரு சில நாட்களில் ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது போர் அடிச்சிடும். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அதுக்கு எப்படி வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் பெருசாக பிளான் பண்ணக்கூடாது. இதுதான் பண்ண போகிறேன், 11 மணிக்கு சார் நான் இங்கே இருக்க போகிறேன், 1 மணிக்கு நான் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி எல்லாமே நீங்கள் ஆன் டைம், அந்த டைமுக்கு என்ன நடக்குதோ அதன் மேலே தான் டிபெண்ட்டாக இருப்பீங்க. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். பெண்களுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்புகளும் கதவை தட்டக்கூடிய நாளாக இருக்க பொறுத்தும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பெரிய மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய பொன்னான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம். எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி. தன லாபங்கள் நிறைய வரும். வேண்டான்னு சொன்னாலும் தன லாபங்கள் வரும். எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் வேணும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நம்பாமல் இது கரெக்டுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நடந்துடும். இந்த மாதிரி நாட்களில் எதிர்பாராத லாபங்கள் நிறைய வரும். மெயினாக உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே மாதிரி மருத்துவத்துறைகளில் ஃபார்மா வச்சுருக்கீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், நல்ல வியாபாரம் போகும்.
அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாமர்த்தியமாக பல காரியங்களை முடிப்பீங்க. கன்னி ராசியில் பிறந்து ஒருவேளை மீடியா தொழில் இருக்கீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான தொழில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும், நல்ல சான்ஸ் தானாக தேடிக்கொள்ளக்கூடிய நாள். எப்போ சனி சந்திரனை பார்வையிடுகிறாரோ அப்போ திரையில் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. அதுவும் இந்த நாள் பெண்களுக்கு பல பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணம் இருக்கும். இரவு நேரத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கும். சாயந்தரம் 8 மணிக்கெலாம் ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம் அன்றைக்கின்னு பிளான் பண்ணிங்கன்னு வைங்க. 8:10க்கு உங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த ஒரு சின்ன வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு போய்டு அப்படிம்பாங்க. சரி ஓகேன்னு உட்காந்தா ஒரு டீ கிளாஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிங்கன்னு வைங்க, 2 மணி நேரம் ஆகும். 10:30, 10:45, 11 வீட்டிலேருந்து ஃபோனாக அடிப்பாங்க. நீங்கள் வரையா இல்லையா அங்கேயே படுத்து தூங்கிடு அப்படின்ட்டுருவாங்க வீட்டில். அதுதான் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன்னாடியே சாமர்த்தியமாக 7:45க்கே பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சஜஷன். மற்றபடி இன்றைய நாள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ரோஸ் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறையா வரும். வேண்டான்னு சொன்னாலும் நட்பின் மூலியமாக நிறைய அன்பு தொந்தரவுகள். உங்களை பார்க்காம நான் போகவே மாட்டேன், உங்ககிட்ட பேசாமல் நான் கிளம்ப மாட்டேன்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அன்பு தொழில்கள் கொடுப்பாங்க. உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் வரும், உங்கள் மூத்தவங்க மூலியமாகவும் வரும். ஆஃபீஸ் அதாவது அலுவலகத்தில் நிறைய தொல்லைகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஒரு சுவாரஸ்யமும் இருக்கும். ரெண்டும் கலந்த கலவையாக தான் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நல்லா திருப்தியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, குஷியாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்னா தொழில் மட்டும்தான் உங்கள் வேலையாகவே இருக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தொழில் தான் இருக்கும். வேண்டாத விஷயத்த பண்ணவே மாட்டீங்க. அந்த வளவள குலகல சமாச்சாரமே ஆகாது. தேவையில்லாமல் பேசவே மாட்டீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசுவீங்களே தவிர சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் பேச மாட்டீங்க. வேலையில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. பாக்யத்தில் சந்திரன் இருந்தானா என்ன நடக்க போகிறதுங்கன்னு முன்னாடியே டெலிகாஸ்ட் பண்ணி கொடுத்துருவான். உங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்மிட்டர் தேவையில்லை. சந்திரன் பாக்யத்தில் உட்கார்ந்தனால அவர் தான் டிரான்ஸ்மிட்டர். நம்ம பழைய காலத்தில் ஆண்டனாவை திருப்பி திருப்பி வைப்போம், ஏதாவது ஒரு டிவி வருமா அப்படின்னு. இன்றைக்கி ஆண்டனாவே தேவையில்லை, நீங்கள் தான் ஆண்டனா. எல்லாமே என்ன நடக்குது அது முன்னாடியே உங்களுக்கு தெரிய வரக்கூடிய டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய அற்புதமான நாள். அதுதான் இன்றைய நாள் நடக்கும். உங்கள் யூகிக்கக்கூடிய திறமை 10 மடங்கு உயரக்கூடிய நாள். 10x டைம்ஸ் அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஞானாம்பிகா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை குறைக்கணும். முதல் விஷயமே அதுதான். உணர்ச்சி வசப்படக்கூடாது. யாரா எதாவது சொல்கிறாங்கன்னா அப்படின்னு ஒரே ஆச்சரியப்படுறது, கோவப்படுறது. இந்த அன்னியன், ரெமோ, அம்பி இந்த 3 கேரக்டரை மறந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் கோவப்படாமல் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நம்ம உள்ளே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன விஷயத்த நம்புகிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அவசரப்படாமல் இருங்க. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றினா வெற்றி, சாதாரண வெற்றியே கிடையாது. முழு சந்திர பலத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. முழு சந்திர பலம் இருந்ததுன்னா சரி, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு வலிமை ஊட்டக்கூடிய நாள். எண்ணங்கள் செயலாக மாறக்கூடிய நாள்.
உங்களுடைய என்ன சொல்கிறது அந்த ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா முடிக்காமல் 2 நாள் தூங்க மாட்டீங்க. அப்படியே அந்த பாயிண்ட்லேயே நின்று அதை முடிக்காமல் 2 நாள் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகவே மாட்டீங்க. நல்ல நாளாக 2 நாள் இருக்கப்படுறது பல பேருக்கு நன்மைகள் கொடுக்கும். நான் சொல்கிறது வீட்டில் பெரியவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள். வியாபாரம் தொடங்கணும்னா 2 நாள் கண்டிப்பாக தொடங்கலாம். ஜெராக்ஸ் கடை, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஏதாவது ஒரு சிஸ்டம் பேஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்ரேஷனல்ஸ் யூனிட்டு, ஹார்ட்வேர் சரி பண்ணக்கூடிய தொழில், அப்புறம் பிரிண்டிங்கு, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் உங்களை பற்றி 2 நாள் கண்டிப்பாக பேசுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியான நிறம் கிழிப்பச்சை நிறம். ஸோ இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் நான் சொன்ன மாதிரி மீனம் தான், 2வது விருச்சிகம், 3வது கடகம். சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் 2 நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னே சொல்லலாம். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக எல்லாருக்குமே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம்.